வணக்கம் நேயர்களே. கருட புராணத்தின் தர்ம காண்டத்தில் இறந்த ஒரு நபரின் 3 முக்கியமான பொருட்கள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 பொருட்களையும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது, இல்லையெனில் கடுமையான வேதனைகள் மற்றும் பலவிதமான இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே ஒவ்வொரு புத்திசாலியான நபரும் இந்த விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்ரீகிருஷ்ணர் கருடனுக்கு மிகவும் ஆழமான அறிவுபூர்வமான தகவல்களை வழங்குகிறார். இந்த தகவல்களை கேட்பதன் மூலம் உங்கள் அறிவும் மேம்படும். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் அரைகுறை அறிவு எப்போதும் ஆபத்தானது. சரி, இப்போது கதையை தொடங்குவோம். ஒருமுறை விஷ்ணுவின் வாகனமான கருடன் தன் மனதில் ஒரு சந்தேகத்துடன் துவாரகைக்கு வருகிறான். கருடனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று, துவாரகைக்கு உனக்கு நல்வரவு. உன் வருகையால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக உன் வருகைக்கு ஒரு விசேஷமான காரணம் இருக்க வேண்டும். என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறாய் என கேட்கிறார். கருடன் பகவானை வணங்கி, பிரபு, நீங்கள் எல்லாம் அறிந்தவர். இந்த உலகத்தில் எதுவும் உங்களிடமிருந்து மறைக்கப்பட முடியாது. எனக்குள்ள ஒரு சந்தேகத்தை நீங்கள் மட்டும் தீர்க்க முடியும் என்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்தபடி, பட்சிராஜனே, உன் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள். உன் ஒவ்வொரு கேள்விக்கும் தீர்வை தருவது என் கடமை என்கிறார். கருடன் கவலையுடன், பிரபு, ஒரு உயிர் இறக்கும்போது அது தன்னுடன் என்னென்ன பொருட்களை எடுத்துச் செல்கிறது? மேலும் அந்த நபருடன் தொடர்புடைய எந்தெந்த பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என கேட்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர் ஆழ்ந்த சிந்தனையுடன், கருடா, உன் கேள்வி மிகவும் முக்கியமானது. இந்த உலகில் பிறந்த யாருக்கும் மரணம் தவிர்க்க முடியாதது. மனிதன் வெறுங்கையுடன் பிறக்கிறான். ஆனால் இறக்கும் போது 5 பொருட்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான். அதில் 3 பொருட்களை உயிருள்ள ஒருவர் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இந்த இரு கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் முன் ஒரு பிராமணன் மற்றும் 5 பேய்கள் பற்றிய கதையை சொல்கிறேன். இதன் மூலம் உன் கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்கும். இந்த கதையை கவனமாக கேள், ஏனெனில் இதன் மூலம் மனித வாழ்வின் முக்கிய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். இதை கேட்பதன் மூலம் பாவங்கள் நாசமாகின்றன. எனவே இந்த கதையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்திட வேண்டும் என்கிறார். கருடன் பக்தியுடன், பிரபு, உங்கள் கதையை கவனமாக கேட்க நான் தயார். தயவு செய்து அந்த புனிதமான கதையை சொல்லுங்கள் என கேட்டான். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் கூற ஆரம்பிக்கிறார். கருடா, ஒரு காலத்தில் மத்திய தேசத்தில் தேவ சர்மா என்ற ஏழை பிராமணன் வாழ்ந்தான். அவன் நல்ல குணம் கொண்டவன் மற்றும் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவன். வேதங்களை ஆழமாக கற்றிருந்தும் அவன் தன் அறிவை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை. பணம் சம்பாதிக்கவும் முயற்சிக்கவில்லை. அவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் வனத்தில் தவம் செய்யும் எண்ணத்துடன் கடவுளை தியானிக்க விரைந்து விட்டான். அவன் சென்ற வனம் விபின் வனம் என அழைக்கப்பட்டது. அந்த வனம் மிகவும் பயங்கரமானதும் திகிலூட்டுவதாகவும் இருந்தது. மக்கள் இந்த வனத்தை பற்றி பயமுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் மட்டுமே இவ்வனம் செல்ல துணிந்திருந்தனர். வனம் முழுவதும் அடர்ந்த மரங்கள். அந்த மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி பின்னி சூரிய ஒளியையே தடுத்தன. சில மரங்கள் மிகவும் பழமையானவை. பெரிய வேர்கள் நிலத்திலிருந்து வெளியே நுழைந்து எல்லா திசைகளிலும் பரவியிருந்தன. அங்கு ஆலமரங்கள், அரச மரங்கள், மாண்டவ, ஷமி போன்ற மரங்கள் நிறைந்திருந்தன. அவை தங்கள் அடியில் யாரையும் நசுக்கக்கூடியவை. பயங்கரமான வனத்தில் மாண்டவ, ஷமி போன்ற மரங்களும் இருந்தன. அவற்றின் அருகே செல்லும் போதே மக்களின் உடல் சிலிர்த்துவிடும். அந்த மரங்களின் கிளைகள் வளைந்து நெளிந்து விசித்திரமாக இருந்தன. அந்த மரங்களில் விசித்திரமான உயிரினங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. தாவரங்களும் பயமுறுத்துவதாகவே இருந்தன. விஸ்காம்பா மரம் மிகவும் அசாதாரணமானதாக இருந்தது. கருப்பு இறக்கைகள் கொண்ட ஆந்தைகள் பகலிலும் சுற்றித் திரிந்து அவர்களின் ஒலிகள் காற்றில் பீறிட்டு வந்தன. காட்டு ஓநாய்கள் இரையை தேடி அலையும். கண்கள் இருட்டில் மின்னும். சிறுத்தைகள், கரடிகள் போன்ற கொடிய விலங்குகளும் அந்த பகுதியில் சாதாரணமாகவே காணப்பட்டன. மரங்களில் அமர்ந்த கருப்பு மைனாக்கள், சகுனி எனப்படும் கழுகுகள் ஆகிய பறவைகள் மக்கள் மீது வட்டமிடும் பார்வையை வைத்திருந்தன. இந்த வனத்தில் ஒவ்வொரு அடியிலும் மரணத்தின் நிழல் இருந்தது. அந்த பிராமணன் ஒரு பழமையான மரத்தின் அருகே சென்றபோது 5 பிசாசுகள் அதன் கீழ் நிற்பதைக் கண்டான். அந்த பிசாசுகள் வனத்திற்குள் வரும் மனிதர்களை பிடித்து சாப்பிடும். அந்த வழியாக யார் சென்றாலும் அவர்களை பிடித்து அவை தின்றுவிடும். பிசாசுகளாக இருந்ததால் அவர்களுக்குள் சிறிதும் தர்மம் இல்லை. இதன் மூலமாக கதையினை ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்கிறார். அவர்கள் மிகவும் பாவம் செய்தவர்களும் துன்மார்க்கர்களுமாக இருந்தார்கள். அவர்கள் யாரையும் இரக்கத்துடன் பார்க்கவில்லை. அந்த பிராமணன் அந்த மரத்தின் அருகே வந்ததும் அந்த பிசாசுகள் ஒருவருடன் ஒருவர் பேசத் தொடங்கின. வாருங்கள், இன்று நமக்கு புதிய உணவு கிடைத்துள்ளது. இந்த பிராமணனை முதலில் நான் தான் சாப்பிடுவேன். இவன் மாமிசம் எவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த பிராமணன் சாத்வீக உணவையே மட்டுமே சாப்பிட்டிருப்பான். அதனால் அவனுடைய உடலில் எந்த நோயும் இருக்காது.
புழுக்கள் அல்லது பூச்சிகள் இருக்கவே இருக்காது. அவன் மாமிசத்தை சாப்பிடுவது பெரிய ஆனந்தமாக இருக்கும் என்று ஒரு பிசாசு சொன்னது. ஹா 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 என்று வேறொரு பிசாசு சிரித்தது. இரண்டாவது பிசாசு கூறியது, இந்த பிராமணனை நான் தான் சாப்பிடுவேன். பல நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டை கிடைத்துள்ளது. அவ்வாறு பிசாசுகள் பிராமணனை சாப்பிட முனைந்தன. ஆனால் அந்த பிராமணன் பிசாசுகளை பார்த்ததும் சிறிதும் பயப்படவில்லை. அவன் விஷ்ணுவின் தீவிர பக்தன். எப்போதும் ஸ்ரீ ஹரியின் நாமத்தை ஜெபிக்கிறான். அதனால் யாரையும் பார்த்தும் பயப்படவில்லை. பிசாசுகளை பார்த்தும் பயமின்றி அவைகளை வணங்கினான். ஓ பிசாசுகளே, உங்களுக்கு வணக்கம் என்று கூறினான். அவனுடைய இந்த விசித்திரமான நடத்தை பிசாசுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விஷ்ணு பக்தனான அவனின் அருகாமையால் பிசாசுகளின் கொடூர எண்ணங்கள் அழிந்துவிட்டன. அவர்கள் பிராமணனை பார்த்து கேட்டனர், ஓ மகாத்மா, நீங்கள் யார்? இந்த பயங்கரமான வனத்தில் ஏன் தனியாக சஞ்சரிக்கிறீர்கள்? எங்களைப் போல பிசாசுகளை பார்த்தும் உங்களுக்கு பயமில்லையே? பெரிய வீரர்கள் கூட எங்களை பார்த்தால் நடுங்கி ஓடி விடுவார்கள். ஆனால் உங்கள் மனதில் எந்த விதமான பயமும் தெரியவில்லை. உங்கள் அருகாமையில் வந்ததும் எங்கள் பசியும் போய்விட்டது. நீங்கள் உணவாக கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்தோம். ஆனால் இப்போது உங்களை சாப்பிட மனம் வரவில்லை. பிராமணன் பதிலளித்தான், ஓ பிசாசுகளே, நான் உங்களை பார்த்து பயப்படவில்லை. ஏனெனில் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார். அவரது அனுமதி இல்லாமல் ஒரு மர இலை கூட அசையாது. எனது மரணம் உங்கள் கையில் நிகழ வேண்டும் என்றால் அதையும் நான் சம்மதமாக ஏற்கிறேன். உங்கள் பசியை தீர்க்க என்னை சாப்பிடுவதால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்றால் அதை என் பாக்கியமாக கருதுவேன் என்றான். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் சுகமளிக்கவும் அவர்களை திருப்திப்படுத்தவும் முயற்சிப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். பிசாசுகளும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். எனவே உங்களை நான் எப்படி நிந்திக்க முடியும்? பிராமணனின் வார்த்தைகளை கேட்ட பிசாசுகள் ஆச்சரியத்தில் மூழ்கின. ஓ பிராமணரே, உங்கள் வார்த்தைகள் அழகாக இருக்கின்றன. அவற்றை கேட்டவுடன் எங்களது பசி தணிந்து விட்டது. நாங்கள் உங்களை சாப்பிட மாட்டோம். தயவு செய்து உங்கள் பெயர் என்ன? இந்த வனத்தில் நீங்கள் ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். பிராமணன் சொன்னான், ஓ பிசாசுகளே, என் பெயர் தேவசர்மா. நான் இறைவனை வழிபடுவதற்காக இந்த வனத்தில் ஒரு அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் உங்களை பார்த்தபோது நீங்கள் மிகுந்த துன்பத்தில் இருப்பது போல தோன்றுகிறது. நீங்கள் ஏன் பிசாசாக மாறினீர்கள்? எனக்கு முடியுமானால் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். தயவு செய்து சொல்லுங்கள். பிராமணனின் வார்த்தைகளை கேட்ட பிசாசுகள் ஸ்தம்பித்து நின்றன. ஓ இருபிறப்பாளரே, உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள். நாங்கள் பாவச் செயல்களின் விளைவாகவே பிசாசுகளாக மாறினோம். எங்கள் முன்னோர்களை அவமதித்தோம். அதனால் இந்த பிசாசு பிறவி கிடைத்தது. எப்போது இதிலிருந்து விடுபடுவோம் என்றே தெரியவில்லை. மனிதர்களாக இருந்த போதும் பாவங்களை செய்தோம். பிசாசுகளாக மாறிய பிறகு எண்ணில் அடங்கா பாவங்கள் செய்தோம். பல நிரபராதி உயிர்களையும் கொன்று சாப்பிட்டோம். எனவே இப்பிறவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைப்பது கடினம் என தோன்றுகிறது. பிராமணன் பதிலளித்தான், ஓ பிசாசுகளே, உங்கள் வேதனையை உணர்கிறேன். தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு நான் விடுதலை அளிக்க முடியும்? நான் மத்திய தேசத்தில் வசிக்கும் தேவசர்மா என்ற பிராமணன். பல தவங்கள், விரதங்கள், உபவாசங்கள் செய்துள்ளேன். உங்கள் விடுதலைக்காக ஏதாவது விரதம் அல்லது உபவாசம் இருக்குமானால் அதை நான் செய்ய தயார். பிராமணனின் பேச்சை கேட்ட பிசாசுகள் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் உணர்ந்தனர், இந்த பிராமணன் அவர்களுடைய மகனோ அல்லது பேரனோ. அவர்கள் அனைவரும் அந்த பிராமணனின் முன்னோர்கள். பாவ செயல்களால் பிசாசுகளாக மாறியவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ கருடா, அப்போது அந்த பிசாசுகள் உணர்ந்தன, இந்த பிராமணன்தான் அவர்களுடைய வம்சாவளியினர். பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பாவச் செயல்களை பற்றி விளக்கத் தொடங்கினர். உச்சி என்ற பெயருடைய முதல் பிசாசு முன்னே வந்தது. அதன் உடல் மாமிசத்தால் சிதைந்திருந்தது. கண்களில் அதர்மத்தின் நெருப்பு ஒளிர்ந்தது. அது நடுங்கும் குரலில் கூறியது, என் பெயர் உச்சி. ஏனென்றால் நான் எப்போதும் மற்றவர்களின் எச்சிலும் மிச்சமான உணவுகளும் சாப்பிட்டேன். முந்தைய பிறவியில் நான் பிருகஸ்பதி, உன் 5ஆம் தலைமுறை மூதாதையன். ஒரு காலத்தில் யாகங்கள், சடங்குகள் செய்த மரியாதைக்குரிய பிராமணன். ஆனால் பேராசையால் மற்றவர்கள் விட்ட உணவை சாப்பிடத் தொடங்கினேன். ஆனால் மெல்ல மெல்ல என் பேராசை அதிகரித்தது. மற்றவர்கள் விட்டுச் சென்ற உணவை உண்ணும் பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. மற்றவர்களின் எச்சில் உணவில் எனக்கு ருசி தெரிய ஆரம்பித்தது. இது அதர்மம் என்று தெரிந்தும் நான் எச்சில் உணவை கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு புனித யாகத்திற்கு பிறகு மிச்சமிருந்த எச்சில் உணவை சாப்பிட்டேன். அதனால் உடலில் விஷம் ஏற்பட்டு உடனே இறந்து விட்டேன். இப்போது பிசாசாக எச்சில் உணவையே நாடுகிறேன். இது எனக்கு கிடைத்த சாபம். நக்ன அங்கன் என்ற பெயருடைய 2வது பிசாசு முன்னே வந்தது. அது முழுமையாக நிர்வாணமாகவும் எலும்புகள் தென்படும் அளவுக்கு சிதைந்த உடலுடன் இருந்தது. அது கூறியது, என் பெயர் நக்ன அங்கன்.
ஏனெனில் நான் எப்போதும் நிர்வாணமாக குளித்தேன். முந்தைய பிறவியில் என் பெயர் சரத்சந்திரா. உன் 6ஆம் தலைமுறை மூதாதையன். பிராமண குலத்தில் பிறந்தேன். ஞானமும் தவமும் இருந்தது. ஆனால் என் உடலை பற்றி கர்வம் கொள்ள ஆரம்பித்தேன். நிர்வாணமாக குளிப்பதில் எனக்கு ஆனந்தம் கிடைத்தது. சமூகத்தின் விதிகளை நான் அவமதித்தேன். இதை நான் இயற்கையானதாக நினைத்தேன், ஆனால் இது அதர்மம். ஒரு நாள் நகர குளத்தில் நிர்வாணமாக குளிக்கும்போது ஜலதேவதை சாபம் கொடுத்தார். நீ பிசாசாக பிறக்குவாய் என்றார். அதே குளத்தில் மூழ்கி இறந்தேன். இப்போது நிர்வாண பிசாசாக இருக்கிறேன். என் பிராமண தர்மத்தை அவமதித்ததற்கான இது என் தண்டனை என்று நக்னங்கன் பிசாசு சொன்னான். 3வது பிசாசான சவவ வஸ்திரா இறந்தவர்களின் கிழிந்த ஆடைகளை தனது உடலில் சுற்றி கொண்டிருந்தது. அதன் குரலில் ஆழ்ந்த வலி இருந்தது. அது கூறியது, நான் இந்த பிறவியில் பிசாசாக இருக்க காரணம், நான் எப்போதும் இறந்தவர்களின் ஆடைகளை திருடி அவற்றை அணிந்ததால். என் முந்தைய பெயர் அச்சுதானந்தா. உன் முன்னோர்களில் ஒருவன். ஒரு மரியாதைக்குரிய பிராமண குலத்தில் பிறந்தேன். ஆனால் பேராசையால் நான் சுடுகாட்டுகளில் சென்று இறந்தவர்களின் ஆடைகளை திருடி விற்றேன். அவற்றை அணிந்ததில் எனக்கு ஆனந்தம் கிடைத்தது. இந்த அதர்மம் காரணமாக தேவர்கள் எனக்கு சாபம் அளித்தனர். நான் சுடுகாட்டில் மரணமடைந்து பிசாசாக ஆடைகளை அணிந்து திரிய வேண்டிய சாபம் பெற்றேன். 4வது பிசாசான அஷாவுசை தீவிர துர்நாற்றத்துடன் இருந்தது. பிராமணனுக்கு சுவாசிக்கவே முடியவில்லை. அஷாவுசன் கூறினான், என் பெயர் அஷாவுசன். ஏனெனில் நான் எப்போதும் அசுத்தமான மற்றும் அழுக்கான விஷயங்களில் ஈடுபட்டேன். தர்மராஜன் எனும் பெயருடன் பிறந்த நான் உன் மூதாதையன். பிராமணனாக இருந்தும் சுத்தத்தை புறக்கணித்தேன். அழுக்கான ஆடைகள் அணிந்து அசுத்தமான இடங்களில் வாழ்ந்தேன். குளிக்கவில்லை, சுத்தமான வாழ்க்கை வாழவில்லை. இதற்காக தேவர்கள் எனக்கு சாபம் அளித்து என் மரணம் ஒரு அழுக்கான குளத்தில் நிகழ்ந்தது. இப்போது நான் அசுத்தத்தில் மூழ்கிய பிசாசாக வாழ்கிறேன். 5வது பிசாசான கிரவியதன் சிங்கத்தை காட்டும் முகம் கொண்டவனாக இருந்தான். அவன் முகம் இரத்தத்தால் தோய்ந்திருந்தது. அவன் கூறினான், நான் கிரவியதன், ஏனெனில் நான் இரத்தம் மற்றும் மாமிசத்தின் மீது ஆசை கொண்டவன். முந்தைய பிறவியில் நான் சோமதேவன், உன் மூதாதையன். பிராமணனாக இருந்தும் வன்முறையை விரும்பினேன். நிரபராத உயிரினங்களை கொன்று அவர்களது இரத்தம் குடித்தேன். இதனால் என் மரணம் ஒரு மாமிச விருந்தில் நிகழ்ந்தது. பசு மாமிசம் உண்டபோது தேவர்கள் சாபம் அளித்தனர். இப்போது நான் பிசாசாக மாமிச ஆசையில் இருக்கிறேன். பிசாசுகள் கூறின, ஓ மகனே, நாங்கள் உச்சி ஆடைகளை அணிந்தோம். அழுக்கான துணிகளில் பூஜை மற்றும் சடங்குகள் செய்தோம். உயர்ந்த உணவுகளை உண்டு தவறாக வாழ்ந்தோம். முன்னோர்களுக்காக உணவு படைக்கவில்லை. இவற்றால் பேய்களானோம். பின்னர் அந்த பிசாசுகள் கூறின, ஓ மகனே, நீ எங்கள் வம்சத்திலே பிறந்தவனாயிருக்கிறாய். நாங்கள் உன் முன்னோர்கள். நீ எங்கள் அருகே வந்தது கடவுளின் அளவில்லா கருணையின் விளைவு. இப்போது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. நீ நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை அளிப்பாய். ஓ மகனே, இப்போது நீ சென்று எங்கள் விடுதலைக்கான வழிகளை செய். பிசாசுகளின் துயரமான நிலையை பார்த்து அந்த பிராமணன் மனதளவில் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது முன்னோர்களுக்கு விடுதலை அளிப்பது ஒரு புனித கடமை என்று அவன் எண்ணுகிறான். அந்த பிராமணன் பிசாசுகளிடம் உறுதியுடன் சொல்கிறான், ஓ தாத்தாக்களே, உங்கள் ஆத்மா நிம்மதியடைய நான் தவறாமல் உரிய வழிகளை செய்வேன். பின்னர் அந்த பிராமணன் அகத்திய முனிவரிடம் சென்று, என் முன்னோர்களுக்கு பாப விமோசனம் அளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அகத்திய முனிவர் அவருக்கு தர்ப்பணம், சிரார்த்தம், பிண்டதானம், தான தர்மம் போன்ற பரிகார கிரியைகளை விளக்கமாக கூறுகிறார். அதன் பிறகு அந்த பிராமணன் புனித நதிக்கரைக்கு சென்று முனிவர் கூறிய அனைத்தையும் எடுத்து செய்கிறான். முதலில் புனித நீரில் தர்ப்பணம் செய்கிறான். பின்னர் நதிக்கரையில் அமர்ந்து பிண்ட தானத்தை செய்கிறான். தன்னால் என்ற அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் செய்கிறான். இவ்வாறு அந்த பிராமணன் தர்ப்பணம் மற்றும் தான தர்மங்களை செய்ததினால் அந்த பிசாசுகள் அனைத்தும் தங்களது விடுதலை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி செல்கின்றன. பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனிடம் பேசுகிறார். ஓ கருடா, அதனால்தான் ஒரு மனிதன் ஒருபோதும் உச்சி ஆடைகளை அணியக்கூடாது. அதாவது அழுக்காகவும் கரையாகவும் இருக்கும் ஆடைகளை அணிவது தவறு. அதேபோல் ஒருபோதும் உச்சி உணவையும் உட்கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் எச்சில் செய்த, தரையில் விழுந்த அல்லது பிறர் நடக்க வந்த, முன்னோர்களுக்கு படைக்காமல் உண்ட உணவு உச்சிஷ்ட உணவு. ஓ கருடா, இப்போது நான் சொல்வது கேள். இறந்த ஒருவர் பயன்படுத்திய எந்தெந்த பொருட்களை உயிருள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி. அதனால் கவனமாக கேள். ஓ கருடா, மனிதன் பிறக்கும்போது இந்த உலகில் உள்ள பலவிதமான உலகிய சுகங்களில் ஈர்க்கப்படுகிறான். இறந்த பிறகும் அவனுக்குள்ள அந்த பொருட்களின் மீது கொண்ட ஆசை குறையாது.
ஒருவன் உலக ஆசைகளை விட்டுவிட்டு இறைவனிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காமல் இருக்கும்போது அவன் பலவிதமான பிறவிகளை எடுத்து பூமியில் அலைந்து கொண்டே இருப்பான். சில நேரங்களில் அவனுடைய ஆசை மிகுந்து விடும்போது அவன் இறந்த பிறகும் அவன் பூலோகத்தில் சுற்றித் திரிகிறான். அதாவது அவன் பேய் பிறவி எடுக்கிறான். ஒருவேளை ஒரு மனிதன் அகால மரணம் அடைந்தால் அவனும் பேய் பிறவி எடுக்க நேரிடும். பேயாக மாறிய பிறகு அவன் தன் குடும்பத்தினருக்கு துன்பம் தர ஆரம்பிக்கிறான். பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் இறந்த உறவினரின் நினைவாக அவருடைய சில பொருட்களை வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது பயன்படுத்த தொடங்குகிறார்கள். ஆனால் மனிதன் இறந்தவரின் சில விஷயங்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த பொருட்களில் அந்த இறந்தவரின் சக்தி இன்னும் நிலைத்திருக்கிறது. அந்த இறந்தவருக்கு அந்த பொருட்கள் மீது மிகுந்த ஆசை இருந்ததனால் அவரின் ஆத்மா அந்த பொருட்களுடன் பிணைந்தே இருக்கிறார்கள். யாராவது அந்த பொருட்களை பயன்படுத்தினால் அவர்கள் பலவிதமான தொல்லைகளை சந்திக்க நேரிடும். அந்த இறந்த ஆத்மா அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறது. அதனால்தான் எந்த மனிதனும் இறந்தவரின் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. மனிதன் விரும்பினால் அந்த பொருட்களை பாதுகாப்பாக தன் வீட்டில் வைக்கலாம் அல்லது அவற்றை ஆற்றின நீரில் விட்டுவிடலாம். ஆனால் எந்த காரணத்தாலும் அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த இறந்தவரின் ஆத்மாவிற்கு சாந்தி அளிக்க அவருக்கு விருப்பமான பொருட்களை தானமாக வழங்குவது மிகச்சிறந்ததாகும். முதலாவது முக்கியமான பொருள் இறந்தவரின் அணிந்த துணிகள். இறந்தவரின் துணிகளை ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது. தவறுதலாக இருந்தாலும் அவற்றை அணியக்கூடாது. அப்படி செய்தால் அந்த இறந்தவரின் ஆத்மா அந்த துணிகளை அணிந்த நபருடன் சேர்ந்து கொண்டு நிற்கும். அந்த இறந்தவரின் நினைவுகள் அந்த துணிகளை அணிபவரை மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் துன்புறுத்தத் தொடங்கும். இதன் காரணமாக அந்த நபர் உடலிலும் மனதிலும் பலவீனமடைந்து விடுகிறார். அவருக்குள் தன் இறந்த உறவினரின் சக்தி இருந்தே நெருக்கமாக உணரத் தொடங்குகிறது. அதனால் ஒருபோதும் இறந்தவரின் துணிகளை அணியக்கூடாது. அவைகளை எப்போதும் தானம் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த இறந்த ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம் இறந்தவரின் நகைகள். இந்த நகைகளும் அவர்களின் துணிகளைப் போலவே அவர்களின் சக்தியின் ஆதாரமாக இருக்கின்றன. இறந்தவர்களுக்கு தங்கள் நகைகளின் மீது துணிகளை விட பல மடங்கு அதிக பற்று இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களை அழகாக காட்டிக்கொள்ள நகைகளை அணிகின்றார்கள். ஆனால் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய நகைகளை வேறு யாராவது அணிந்தால் அந்த இறந்தவரின் ஆத்மா அதனை மிகவும் அசௌகரியமாக உணர்கிறது. அந்த ஆத்மா அந்த நபரை தொந்தரவு செய்ய தொடங்குகிறது. அந்த ஆத்மா மோட்சத்திற்கான பாதையில் செல்லாமல் பூலோகத்திலேயே தங்கிக் கொண்டு தன் உறவினர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறது. எனவே இறந்தவரின் நகைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய நகைகளில் ருத்ராட்ச மாலை மட்டுமே அவருடைய வாழ்நாள் புண்ணியத்தின் சின்னமாக இருக்கிறது. இறந்த பிறகு அந்த நபரின் மாலையை உயிருடன் உள்ள மற்றவர்கள் அணியக்கூடாது. அந்த மாலையை புனித நதியில் விட வேண்டும். புனித நதி அந்த இறந்தவரின் புண்ணியங்களை எடுத்துச் சென்று அவரை சொர்க்கத்தில் சேர்க்கும். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், ஓ கருடா, ஒருவர் இறந்த பிறகு அவர் தன் பாவங்களையும் புண்ணியங்களையும் மட்டுமே தன்னுடன் எடுத்துச் செல்கிறார். அவர் இந்த உலகில் இருந்தபோது வைத்திருந்த அனைத்து லவகீக பொருட்களையும் இங்கேயே விட்டுச் செல்கிறார். எனவே ஒரு மனிதன் ஒருபோதும் அந்த பொருட்களின் மீது அளவுக்கு அதிகமாக பற்று வைத்துக் கொள்ளக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், ஓ கருடா, ஒரு மனிதன் இறந்த பிறகு சில விஷயங்கள் அந்த ஆத்மாவுடன் அடுத்த பிறவியிலும் செல்கின்றன. இந்த விஷயங்கள் அந்த ஆத்மாவின் கர்மா மற்றும் விருப்பங்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது அந்த 5 விஷயங்களை பற்றி நான் விரிவாக விளக்கப் போகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், விருப்பம் என்பது ஆத்மாவுடன் இறந்த பிறகும் தொடரும் முதல் விஷயம். ஒரு மனிதனின் விருப்பங்கள் அவனை மீண்டும் ஒரு புதிய உடலை எடுக்க தூண்டுகின்றன. விருப்பம் என்பது ஆத்மாவை தொடர்ந்து புதிய பிறவிக்காக தேட வைக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது. ஒரு நபர் மரணமடையும் போது அவனுடைய ஆசைகள் அவனுடன் செல்லுகின்றன. அந்த ஆசைகள் அவனுடைய அடுத்த பிறவியில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கின்றன. விருப்பம் என்பது ஒரு நிலையற்ற சக்தி என கருதப்படுகிறது. இந்த சக்தி ஆத்மாவை சாமானிய வாழ்க்கையின் சுழற்சியில் கட்டி வைத்துக் கொள்கிறது. ஒரு மனிதன் தன் எல்லா விருப்பங்களையும் முழுமையாக துறந்தால்தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால்தான் இறக்கும் தருணத்தில் தன் ஆசைகளை முழுமையாக விட்டு விடுவது மிக முக்கியம் என கூறப்படுகிறது. யாராவது இறக்கும் நேரத்தில் தங்களுடைய விருப்பங்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஆசைகளே அவர்களை அடுத்த பிறவிக்கு தூண்டுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், வாஞ்சை என்பது விருப்பத்தின் மேம்பட்ட வடிவமாகும். வாஞ்சை என்பது மனிதனை புலன்களின் சுகம் மற்றும் இன்பங்களை நோக்கி இழுக்கிறது. இது ஒருபோதும் முடிவுறாத ஆசையாகும். பலரும் இறக்கும் நேரத்திலும் இந்த வாஞ்சையிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கின்றனர்.
இந்த வாஞ்சை உலக வாழ்க்கை, உடை, செல்வம், குடும்பம், இன்பங்கள் ஆகியவற்றின் மீது உள்ள ஈர்ப்பை மேலும் அதிகரிக்கிறது. வாஞ்சை என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்று. இது ஆத்மாவுடன் சேர்ந்து மறுபிறவியிலும் தொடர்கிறது. வாஞ்சையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விஷ்ணு புராணத்தில் பரத மன்னனின் கதை சொல்லப்படுகிறது. பரத மன்னன் ஒரு மான் குட்டியை மிகவும் அன்புடன் பராமரித்தார். அந்த மான் குட்டியின் மீது அவருக்கு இருந்த வாஞ்சை மிகுந்த ஆழமுடையதாயிருந்தது. அவர் உயிர் நீங்கும் தருணத்திலும் அந்த மானை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார். அதன் விளைவாக அவர் அடுத்த பிறவியில் ஒரு மானாகவே பிறந்தார். இது வாஞ்சை என்பதனால் ஆத்மா பந்தனங்களில் கட்டுப்படுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. மன அமைதியும் ஞானமும் மட்டுமே வாஞ்சையிலிருந்து விடுதலை பெற உதவுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், கர்மா என்பது மனிதனின் மிக முக்கியமான சொத்து. அது மரணத்தின் பின்பும் ஆத்மாவுடன் செல்கிறது. ஒரு மனிதன் செய்யும் நல்லதோ அல்லது கெட்டதோ ஆன செயல்கள் அவனுடைய அடுத்த பிறவியில் விளைவுகளை தருகின்றன. இறக்கும் நேரத்தில் அந்த ஆத்மாவின் எல்லா கர்மங்களின் சுருக்க கணக்கும் அவனுடன் இருக்கும். ஒருவன் நல்ல கர்மங்களை செய்திருந்தால் அவனுக்கு அடுத்த பிறவியில் சுகமும் அமைதியும் கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கையும் செழிப்பாக அமையும். ஆனால் ஒருவன் கெட்ட கர்மங்களை செய்திருந்தால் அவனுக்கு நரக வாழ்க்கையோ அல்லது துன்பகரமான பிறவியோ கிடைக்கும். அதனால் தான் நமது தர்ம சாஸ்திரங்களில் கர்மாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கர்மாவின் தாக்கம் மிக வலிமையானது. அது 7 பிறவிகள் வரை ஆத்மாவை தொடர்கிறது. எனவே மனிதன் எப்போதும் புண்ணியமான செயல்களை செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 4வது விஷயமாக கடன் பற்றி பேசுகிறார். அவர் கூறுகிறார், கடன் என்பது மரணத்திற்கு பின்னும் ஆத்மாவை பின்தொடரும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஒருவன் தன் வாழ்க்கையில் யாரிடமாவது கடன் வாங்கி அதை செலுத்தாமல் உயிர் நீத்து விட்டால் அந்த கடன் அவனது அடுத்த பிறவியிலும் தொடரும். கடன் ஆத்மாவின் மீது ஒரு வகையான பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அந்த கடன் திருப்பிச் செலுத்தப்படும் வரை அந்த ஆத்மா அதிலிருந்து விடுபட முடியாது. மரணத்திற்கு பிறகு அந்த ஆத்மாவிற்கு கடந்த வாழ்க்கையில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தும் பொருட்டு மறுமையில் தண்டனை கொடுக்கப்படலாம். அடுத்த பிறவியில் அந்த நபர் கடனின் காரணமாக உடலாகவோ அல்லது மனதாகவோ வேதனை அனுபவிக்க நேரிடும். இதனால் தான் தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன, வாழ்க்கையில் எடுத்து வைத்த அனைத்து கடன்களையும் திருப்பிச் செலுத்திய பின்பே மரணத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த ஆத்மா அடுத்த பிறவியில் அந்த சுமையிலிருந்து விடுபட முடியும். இறுதியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடனிடம் பக்தியின் மகத்துவத்தை பற்றி விளக்குகிறார். பக்தி என்பது ஆத்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு புனிதமான பாதையாகும். யார் இறைவனை உண்மையான பக்தியுடன் ஆராதிக்கிறார்களோ அவர்களின் ஆத்மா மரணத்திற்கு பிறகும் அந்த பக்தியின் பலனை அனுபவிக்கிறது. பக்தி மட்டுமே ஆத்மாவை பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சம் அளிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. பக்தி நிரம்பிய இதயம் மரணத்திற்கு பிறகும் இறைவனிடம் நெருக்கமாக இருக்க வாய்ப்பு பெறுகிறது. அதனால்தான் பக்தி வாழ்க்கையின் மிக புனிதமான சாதனையாக கருதப்படுகிறது. இவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடனிடம் ஆத்மாவுடன் மரணத்திற்கு பிறகு தொடரும் விருப்பம், வாஞ்சை, கர்மா, கடன், புண்ணியம் மற்றும் பக்தி ஆகியவற்றை பற்றி விளக்கினார். இவைதாம் ஆத்மாவை பிறவி சுழற்சியில் கட்டிப்பிடிக்கின்றன அல்லது அதை மோட்சத்தின் பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. நண்பர்களே, இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் கருடனுக்கு மிக முக்கியமான ஞானத்தை அளித்தார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோவை லைக் செய்யவும், கீழே கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுத மறக்க வேண்டாம். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அனைவருக்கும் நன்றி.